with right and wrong behavior. ஸோ பிஹேவியர் கரெக்டாக இருக்கிறது கரெக்டாக இல்லாத இந்த மாரல் இஷ்யூஸை வச்சு டீல் பண்ணுறது தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்திக்ஸ் tells us about the moral duties and obligations so that our behavior at work and at home is right, truthful and just. Ethics are set of standards and rules that are required by the individual of leading and satisfactory family life and being a good worker. Therefore, you required as a set of ethics at home as well as at your workplace. You can also observe the ethical behavior through the following habits. ஸோ இந்த எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல மட்டும் கிடையாது, நம்ம வீட்லேயும் சரி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சில பிஹேவியர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். மாரல் டியூட்டிஸ், நம்மளோட கடமைகளை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறது தான் எத்திக்ஸ். இது வீடாகட்டும், இல்லை நம்ம ரைட்டாக இருக்கணும், அதையாட்டும் ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக இருக்கணும். இந்த எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அதில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஃபேமிலி லைஃப்லையும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இந்த எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும். அதையாட்டும் இந்த எத்திக்ஸ் பிஹேவியர் வந்து ஒரு சில ஹேபிட்ஸ் மூலமாக நம்ம கொண்டு வர முடியும். அது என்ன ஹேபிட்ஸ்னு பார்ப்போம். சின்சியரிட்டி அண்ட் ஹானஸ்ட், முதல்ல இது இருக்கணும். சின்சியராக இருக்கணும், நம்ம நமக்கே முதல்ல சின்சியராக இருக்கணும், நம்ம நமக்கே முதல்ல உண்மையாக இருக்கணும். அப்புறம் ட்ரூத்ஃபுல்னஸ், அதாவது உண்மைத்தனம். அப்புறம் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் அண்ட் அதர்ஸ், நமக்கு முதல்ல நம்ம மேலே மரியாதை இருக்கணும், அப்போ தான் அடுத்தவங்க மேலே மரியாதை வரும். அப்புறம் ரெஸ்பெக்ட் ஃபார் டைம், நம்மளோட டைமுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபார் ஒர்க், நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபார் அவர் என்வாயர்மெண்ட், நம்ம இந்த வாழ்கிற சூழ்நிலைக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம என்வாயர்மெண்ட் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். Besides these ethics, in our domestic life, our workplace demands certain specific ethics. So இதெல்லாம் ஜெனரல் எத்திக்ஸ். இதெல்லாமே நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு சில எத்திக்ஸ் எல்லாமே அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது என்னென்னா ரெகுலாரிட்டி அண்ட் பஞ்சுவாலிட்டி, நம்ம ரெகுலராக இருக்கணும், அதை விட பஞ்சுவலாக இருக்கணும், நம்ம வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும். கான்ஃபிடென்ஷியல்னா எது விஷயம் கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோ அது கான்ஃபிடென்ஷியல், சும்மா வாட்டவே வச்சுட்டு எல்லாத்துக்கும் உளறிட்டு இருக்கக்கூடாது, அந்த கான்ஃபிடென்ஷியலையும் இருக்கணும். தென் லாயல்ட்டி, நம்ம செய்கிற இடத்துக்கு வந்து உண்மையாக நம்ம இருக்கணும், அதான் லாயல்ட்டி. அப்புறம் மெயின்டைன் கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் வித் கொலீக்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஸோ நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்ட உண்மையான ஒரு இதாக பழகணுமே தவிர ஃபேக்காக பழகக்கூடாது, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா கரெக்டாக உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் டேக் அ நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நம்ம வேலை செய்கிற இடத்துல புது புது விஷயத்தை கற்றுக்கணும், அதையாட்டம் நம்ம பொறுப்பேற்று கற்றுக்கணும். இதுதான் ஒரு சில ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எத்திக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2.2 நீட் ஃபார் எத்திக்ஸ். சரி, இந்த எத்திக்ஸ்லாம் தேவையா?